நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அர்ச்சனா, என்னால இவனை சமாளிக்க முடியலமா. கொடுங்கம்மா. வட 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 வடா செல்லம், என்னாச்சு? இல்ல 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 இல்ல, ஒண்ணு இல்ல. கொடுங்கம்மா, கொடுங்க. ஆமாம்மா, எனக்கும் உங்க கூட வந்து தங்க ஆசையா இருக்கா. இல்ல இல்ல, விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எப்படியும் இங்க நக்ஷ் வந்திருக்கால, எல்லாரும் அவனதான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதான் நான் அனன்யாவை தூக்கிட்டு உங்ககிட்ட வரலான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இன்னும் நான் இத பத்தி சூர்யா கிட்ட பேசவே இல்லை. அவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கே நான் வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் போனை வச்சிடுறேன். அனன்யா, என்ன பண்ற? இங்க பாரு, உன்னோட விளையாட யார் வந்திருக்காங்கன்னு. உன் சின்ன தம்பி உன்னோட விளையாட வந்திருக்கான். பேபி. என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? இல்ல, சும்மாதான். ஒரு அண்ணியா நாத்தனார் கிட்ட சொல்றியா, இல்லனா ஒரு ஃப்ரெண்டா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றியா? வந்தனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் ஒருத்தர் துப்பட்டாவை இன்னொருத்தர் மாத்தி போட்டுட்டு போவோம். இந்த துப்பட்டா யாரோடதுன்னு இங்க ஏன் அம்மா டென்ஷன் ஆவாங்க, அங்க ஊ அம்மா டென்ஷன் ஆவாங்க. அந்த நேரத்துல எது யாரோடதுன்னு மறந்துடுவோம். உன்னோடது என்னோடதுன்னு நினைச்சுப்பேன், என்னோடது உன்னோடதுன்னு நினைச்சுப்பேன். சண்டை வேற போடுவோம்ல. அப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்றது விட்டுட்டாங்க. எது யாரோடதா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்போ அந்த ஆன்ட்டி பையன் பொண்ணு அப்படின்னு பிரிச்சு பேசினப்போ, நிஜமா சொல்ற வந்தனா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நமக்கும் சரி, நம்மளோட வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த 2 குழந்தைங்களையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பல்ல? என்ன அர்ச்சனா, அதெல்லாம் இப்ப எதுக்கு விட. ஆமா வந்தனா, அதெல்லாம் எதுக்கு விட்டுறலாம். ஒரு விஷயத்த மத்தவங்க திணிக்கிறதுனால அத நாம நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, சும்மா அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கா. கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எழுதின அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லிட்ரேச்சர் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க அடிக்கடி லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரைட்டரோட உணர்வுகள் உண்மையானதா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வை நான் உன்னோட புக்ல பார்த்தேன். ஆமா வந்தனா, உனக்கு அந்த புக்ல ஒன்னும் தப்பா எதுவும் தெரியலையே? ஏன்? இல்ல, அது சில நேரத்துல மனஸ்தாபங்கள் ஏதாவது ஏற்பட்டுடுச்சுன்னா, அது நாம சரியான நேரத்துல சரி பண்ணலன்னா அது மனசுல ஒரு தழும்பா படிஞ்சிரும்.
கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம அனன்யா உட்காந்து நம்மளுக்காக பாட போறா. வா. ஆ, ஆனா இந்த வாட்டி பிரசாதத்தை நம்ம செல்ல அனன்யா தான் கொடுக்க போறா. இவன் நம்ம வீட்டு குட்டி மகாலட்சுமி. ஆ அப்படித்தான். என்கிட்ட வா. வாடி செல்லம். அது என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு உங்களோட பேரன் பேத்திய கவனிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கு. அது சரி, இது என்ன குறையா சொல்றியா? நீங்க 2 பேரும் எங்க பேரும் பேத்தியோட போட்டி போட போறீங்களா என்ன? அனன்யா, உங்க அத்தை கிட்ட சொல்லி வை. பொதுவா அசலை விட வட்டி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க பாரு. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு பாரு. குழந்தைங்க மனசு எப்பவும் சுத்தமா இருக்கும். நம்மள மாதிரி அவங்களுக்குள்ள குழப்பமே ஏற்படாத. வா. வந்துட்டேன். அனன்யாக்கும் வந்தனாக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீமோட வந்துட்டேன். என்ன? ஐஸ்கிரீமா காலையிலேயே வா. இல்லப்பா, இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ணலாம்னு தோணுச்சு. அதான் டிஃபனுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்ல? பரவாயில்லையே. அட சீக்கிரம் கொண்டு வாங்க, இல்லனா ஐஸ்கிரீம் மொத்தம் தண்ணி ஆ, ஆயிடும். எடுத்துட்டு வந்தாச்சு. அருமையான வேலை பண்ண. உன் புண்ணியத்துல நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். என் பேத்தி வாயால உன்னை கேட்டு அது நடக்காம இருக்குமா என்ன? அவதான் கிரீம்னு சொன்னாலே. நீங்க எல்லாரும் இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் யாரும் என்கிட்ட இத பத்தி சொல்லல? நான் பாட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டேன். நீங்க இங்க அட, சாப்பிட்டு நாங்களும் அதானப்பா ஆசைப்படுறோம். நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும், உன் பங்கியும் சேர்த்து நான் சாப்பிட்டுறணும். அண்ணா. ராகுல், இந்தா இது உனக்காக ஸ்பெஷல். ஐயோ, உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீ சாப்பிடவே கூடாது. ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, எனக்கு கொடுங்க. இது வெயில் காலம் தான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா, அவன் சின்ன குழந்தை, ஏன் அவனை கஷ்டப்படுத்துற? நல்லா இருக்குல்ல? அண்ணா அண்ணா கொடுங்க. ஏய் ராகுல், ஏய் வந்தனா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. இந்தா, உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் ஊட்டி விடுறேன். இந்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, என்கிட்ட கொடு. வந்தனா வேண்டாம். உனக்கு புரியலையா? வந்தனா, இரு, உன்னை பிடிச்சிடுறேன். நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனன்யா, செல்லக்குட்டி, ஐயோ கடவுளே. அர்ச்சனா கவனிக்கிறதே இல்ல. அனனைய தெரியாம குழந்தை ஏதாவது குத்திட்டானா என்ன பண்றது? ஸ்பூன் ஒருவேளை கண்ணுல குத்திடுச்சுனா? அது சம்பந்தியமா, அனன்யா ஸ்பூனை எப்போ கையில எடுத்தானே எனக்கு தெரியல. நான் வாடா செல்லம். சாரிம்மா, அது திடீர்னு. உனக்கு தெரியாது அர்ச்சனா, அன்னப்பிரயாசம் பண்றதுக்கு முன்னாடி குழந்தைக்கு எதுவும் ஊட்டக்கூடாதுமா. நாம நம்ம வீட்ல சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுவோம். ஆனா இங்க சம்பந்தியம்மா, எங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். இல்ல, அர்ச்சனாவுக்கு நான் சொல்லிதான் அனுப்புனேன். எப்பவும் ஒரு கண்ணு குழந்தை மேலே இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்புனேன். அது நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. இங்க வந்ததுல இருந்து அர்ச்சனா குழந்தைய நல்லபடியா தான் கவனிச்சுக்கிட்டா. ஆனா சில நேரத்துல நமக்கே தெரியாம இந்த மாதிரி சின்ன தவறுகள் நடக்கும். மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆக்சுவலி தப்பு என்னோடதான். நான் தான் அனன்யாவை கவனிச்சிருந்திருக்கணும். அம்மா, அனன்யா பாவம், ரொம்ப சின்ன குழந்தை. அவ வேணும்னே அந்த மாதிரி பண்ண மாட்டால. இப்ப நடந்த மாதிரி இனிமே நடக்கவே நடக்காது. நான் பாத்துக்கிறேம்மா. ஆமா, இனிமே குழந்தைய இன்னும் கவனமா பாத்துக்கிறோம். சம்பந்தியம்மா வாங்க
உட்காருங்க. சரி. சம்பந்தி அம்மா, இப்ப உங்களோட உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா ஆயிடுச்சு ராதிகா. மன்னிச்சிருங்க, நான் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். இல்ல இல்ல, குழந்தை ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அப்படியே உங்க எல்லாரையும் பூஜைக்கு அழைக்கலான்னு வந்தேன். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும், எல்லாரும் சேர்ந்தே பூஜை பண்ணலாம். குழந்தைக்கு இது முதல் வருஷம் இல்லையா, அதனாலதான் நான் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா சம்பந்தியம்மா, கண்டிப்பா வருவோம். சரி. அப்புறம் பூஜை ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? ஆம், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அம்மா, நான் உங்களுக்கு துளசியும் இஞ்சியும் போட்டு டீ கொண்டு வரேன். சரியா? எனக்கு வேண்டாம். இல்ல சம்பந்தியம்மா, எதுக்கு வேண்டாங்கறீங்க? ஏதாவது சாப்பிடுங்க. ராதிகா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, எல்லாரையும் பூஜைக்கு அழைக்கணும்ல. அப்ப சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, உனக்கு விருப்பம் இருந்தா ராத்திரியே கிளம்பி வந்துரு. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம ராத்திரியே முடிச்சுக்கணும்ல. நீ அப்புறமா கிளம்பி வா. இந்த இல்ல சம்பந்தியம்மா, அர்ச்சனாவும் கிச்சாவும் இப்ப உங்க கூடவே கிளம்புவாங்க. நிறைய வேலை இருக்குல்ல, இப்ப அவ அங்க இருக்கிறது தான் சரி. நானே டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்புன்னு அவகிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். நீ கிளம்புமா, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. சரி சரிம்மா. அம்மா, நீங்க உட்காருங்கம்மா, நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி, நீங்க எனக்கு ஸ்வீட் பண்ண சொல்லி கொடுப்பீங்கல்ல, முக்கியமா கேசரி பண்ண சொல்லி கொடுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? சரி ராகுல், நிச்சயமா நான் சொல்லித்தரேன். உங்க அண்ணி கேசரி பண்ணும்போது பக்கத்துல நின்னு பாத்துக்க. என்ன வந்தனா, போன தடவை நீ ரொம்ப அருமையா கேசரி பண்ணியிருந்த தெரியுமா? வந்தனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, சம்மந்தி சொன்னதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. பேர மேல இருந்த பாசம் பயத்துல என்னென்னவோ சொல்லிட்டாங்க. அப்படி இல்ல பாட்டி, நான் தானே அனன்யாவை கொஞ்சம் கவனமா பாத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சுல்ல. இங்க பாரு, இவ சின்ன குழந்தை, இவள போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீயும் அர்ச்சனாவும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நல்ல மருமகளுங்க, நல்ல ஒரு அம்மாவும் கூட. நீ கண்டதையும் யோசிக்காத. அர்ச்சனா அங்க எல்லாம் பாத்துக்குவா. அது மட்டும் இல்ல, அங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கும். என்ன இருந்தாலும் என் பேர குழந்தைக்கு முதல் பூஜை இல்ல. பாத்தீங்களா, நக்ஸ் வந்த ஜோர்ல பண்டிகைவே நம்ம மறந்து போயிட்டோம். இல்ல இல்ல, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க, நம்ம வீட்டு பூஜை எல்லாம் இந்த மாதிரி சோகமா நடக்கவே கூடாது. இங்க பாரு அனன்யா, நீ என்கிட்ட வா, நம்ம பாட்டு பாடலாம். வா 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 வா.
உங்கள் விஜய். அம்மா குழந்தைய தூக்கிக்கோங்க, நான் பேக் எடுத்துட்டு வரணும். அடடே, அர்ச்சனாவும் வந்துட்டாளா? ஆமாக்கா. பெரியம்மா, ஆஹா, வாமா வா வா. என் தங்க எப்படி இருக்கா? நல்ல வேளை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. உன் பாட்டிக்கு உன்னை பார்க்காம தூக்கமே வரலடா. உன்னை பத்தியே தினமும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. என்னடா அங்க பாட்டி கூட சந்தோஷமா இருந்தியா? ஆ? இவனை பாருங்களேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நாங்க போய் வேலையெல்லாம் பாக்குறோம். பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அம்மா நான் நான் இனிமே கவனமா இருப்பேம்மா. சாரிம்மா. அம்மாவுக்கு குழந்தை மேலதான் கவனம் அதிகமா இருக்கணும். இது ஒரு சின்ன உயிர். அது உன்னதா சார்ந்திருக்கு. அது உன்னோட பொறுப்புதான். என்ன நடந்தது? நான் என்னன்னுக்கா உங்ககிட்ட சொல்றது? அங்க அண்ணனியா குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டிக்கிட்டு இருக்கா. யாருமே அங்க கவனிக்கவே இல்ல. இந்த புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன்னோட ரூம்லயே வச்சுக்கோ. யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோ. அம்மா, இந்த புக்ல உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கல்ல? நீ எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டல. இதுக்கு மேல எனக்கு பிடிக்கலனாலும் கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லாரும் அதை படிச்சிருப்பாங்கல்ல. உன்னதான் ஊரே பாராட்டுதே. நான் என்ன சொல்றது சொல்லு? நான் யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இப்படி எல்லாம் எழுதல. அந்த கோவில் பண்டிதர் விஷயத்துல கூட இப்படிப்பட்ட ஆளுங்க கூட இந்த உலகத்துல இருக்காங்க. நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி ஏமாத்துறாங்கன்னு தான் சொன்னேன். தயவு செஞ்சு நான் எழுதுனது நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல அர்ச்சனா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சாந்தி, இவனை தூக்கிக்கிட்டு போ. எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிவிடு. நான் பண்ண போறது இல்லக்கா. நீங்க குழந்தைய அர்ச்சனா கிட்டே கொடுத்துருங்க. அவதான் குழந்தைக்கு நல்லா மசாஜ் பண்ணுவா. என்ன ஆச்சு சாந்திக்கு? நான் சொன்னா அத மறுக்கவே மாட்டாளே. அர்ச்சனா அவ மனவேதனையில இருக்கா போல இருக்கு. என்னம்மா, எதுக்கு எங்களை பத்தி அதுல எழுதுன? இந்த ஹாஸ்பிட்டலு, கோவில் பண்டிதர், எதுக்குமா இதெல்லாம்? இல்ல பெரியம்மா, ப்ளீஸ் நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் சாதாரண விஷயங்களை தான் அதுல எழுதுனேன். எந்த தப்பான எண்ணமும் இல்ல. பெரியம்மா, நீங்க இந்தாங்க இந்த புக்க முழுசா படிங்க. எனக்காக படிங்க. ஒரு பேஜ் கூட விடாம எனக்காக நீங்க இந்த புக்க முழுசா படிக்கணும். நானா? எனக்கு என்னமா தெரியும்? நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நீங்களாவது புரிஞ்சுக்கணும். அப்புறம் அம்மாவுக்கும் புரிய வைக்கணும். ஒரு முறை இத முழுசா கொஞ்சம் படிங்களேன். சரி சரி, படிக்கிறேன்.